பிறப்புறுப்புல டாட்டூ போட்டு இவங்க யாரு காமிக்க போறாங்க? ஆக்சுவலி இந்த மாரி பண்ற பசங்களே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். தே ஆர் நாட் சைக்காலஜிக்கலி நார்மல் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பைடர் மேன பார்த்து மேல இருந்து குதிச்ச பசங்க எத்தனை பேர் நம்ம பார்த்திருக்கோம் இல்லீங்களா? சக்திமான பார்த்து மேல இருந்து குதிச்ச குழந்தைங்களும் நம்ம பார்த்திருக்கோம்ல. அப்ப இதெல்லாம் மேக்ஸ் an இம்பாக்ட்மா. இது வந்து சின்ன பசங்க மனசுல பெரும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாசம், கன்சர்ன், கருணை அப்படின்றதெல்லாம் கிடைக்காதனால they need some attraction. அப்ப இந்த மாதிரி வியர்டா பண்ணி அட்ராக்ட் பண்ணிக்கிறது. முன்னோர்கள்லாம் அந்த டாட்டூஸ்லாம் போட்டாங்க. அது ஆரோக்கியத்தின் அடையாளமா கருதப்பட்டுச்சு. எப்படி அப்படின்னா, இப்ப இருக்க மாதிரி டைஸ்லாம் they won't use. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மூலிகைகள் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. மூலிகைகள் சார எடுத்து இந்த கல்லினோட முள்ளை எடுத்து டாட்டூ போட்டாங்க. மனுஷங்களை பார்த்தே மனுஷங்க பயப்படுற மாதிரி ஒரு காலகட்டம் ஆயிடும். இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் என்கரேஜ் பண்ணவும் கூடாது. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்குமா, நீங்க எப்படி? நல்லா இருக்கும் மேம். மேம், பாடி மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது புதுசு கிடையாது. ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் வந்துட்டு பாடி மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்துட்டு விஷுவலாக அதை பார்த்துருக்கோம். பட் இப்போ நிறைய நார்மல் பீப்புள்ஸ் வந்துட்டு நிறைய பாடி மாடிஃபிகேஷன் வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு இப்போ லிப் கரெக்ஷனாக இருக்கட்டும், சின் கரெக்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தீங்களான்னு சொல்லி தெரியல. இந்த நாக்கை வந்து கட் பண்ணி அதில் பாம்பு மாதிரி வந்துட்டு டாட்டோ ஸ்பிளிட் பண்ணுறது, அதெல்லாம் வந்துட்டு ஒரு ட்ரெண்டா இப்ப மாறிடுச்சு. ஸோ இது வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம பாடிக்கு வந்துட்டு அட்வைசபிள், ஒரு நேச்சரை தாண்டி பண்றது வந்துட்டு எந்த அளவுக்கு அட்வைசபிள்? ஆக்சுவலி இந்த மாதிரி பண்ற பசங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். தே ஆர் நாட் சைக்காலஜிக்கலி நார்மல் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து பாருங்க, ஏதோ ஒரு ஏக்கம், ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு அட்ராக்ஷன், ஏதோ ஒரு விதத்துல அவங்க வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. இதெல்லாம் வியர்ட் பாடி மாடிஃபிகேஷன் அப்படின்னும் போது இந்த மூக்கு வந்து சர்ஜரி பண்ணிப்பாங்க. ரைனோபிளாஸ்டி அழகு சார்ந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த வயிறு பகுதி குறைச்சிக்கிறது, லைப்போசெக்ஷன், இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் செய்யறாங்க. என் பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் இதெல்லாம் செய்யறாங்க. இதெல்லாம் ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம். ஒரு செலிபிரிட்டி அவங்க அந்த ஃபீல்ட்ல அழகா இருக்கணும் அப்படின்னு செஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் வரவேற்கத்தக்கது அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனா இப்ப இந்த அந்த பையன் வந்து பாருங்க, டாட்டூஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து உடம்பெல்லாம் போடுறது இல்லாம பிறப்புறுப்புல டாட்டூ, அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயமா. பொதுவாக வந்து டாட்டூ அப்படின்னாலே டாட்டூ ஆர்டிஸ்ட் தனியா இருக்காங்க. இந்த நிறைய பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம குட்டி குட்டி அந்த கொம்பு மாதிரி வச்சுக்கிறது, இந்த ஏலியன்ஸ் மாதிரி கொம்பு வச்சுக்கிறது, மூஞ்சில வந்து கொம்பு வச்சுக்கிறது, முகம் ஃபுல்லும் கலரிங் பண்ணிக்கிறது, கண்ணுல இந்த வெள்ளை படலம் இருக்கு பாத்தீங்களா, வெண்படலத்துல பச்சை அதெல்லாம் போட்டிருக்கிறது. இது மூக்குல வந்து இங்க மூக்குல போடுறது, தொப்புள்ள போடுறதுலாம் கூட இப்ப ஃபேஷன் ஆயிடுச்சு. வளையம் போடுறது, இது இந்த டங்கை வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கிறது, பாம்பு நாக்கு மாதிரி பண்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வியர்டான சென்சேஷன். இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சைக்காலஜிக்கலி சம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். பொதுவாக வந்து பாருங்கம்மா, இந்த மாதிரி பசங்கள்லாம் எதுக்கு பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாசம், கன்சர்ன், கருணை அப்படின்றதெல்லாம் கிடைக்காதனால they need some attraction. அப்ப இந்த மாதிரி வியர்டா பண்ணி அட்ராக்ட் பண்ணிக்கிறது. புரியுதுங்களா? இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான கவுன்சிலிங் அப்படின்றது கொடுக்கணும். அந்த பையன் வந்து ஏதோ டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு அந்த டங்கை வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்கான். இது வந்து பாருங்க, வெளிநாட்டுல இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கதான் செஞ்சுச்சு. ஆனா அதுக்கு தனித்தனி ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. இப்ப வந்து ஆர்டிபிஷியலா ஆன் வைக்கணும், கொம்பு வச்சுக்கணும், ஆர்டிபிஷியலா முகத்துல வந்து இந்த இடத்துல கொம்பு வச்சுக்கிறது, மூக்குல இங்க வந்து கொம்பு வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏலியன்ஸ் மாதிரி ஒரு லுக். அவங்க வந்து இந்த கேர்ள்ஸும் இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்கம்மா. கேர்ள்ஸும் நிறைய பண்ணிக்கிறாங்க. கண் வெண்படலத்தை மாத்திக்கிறது. இந்த பையன் இதெல்லாம் செஞ்சுட்டு இவனே வந்து பாத்தீங்கன்னா இந்த டங்கை வந்து ஸ்பிளிட் பண்றது, அந்த சர்ஜரி எல்லாம் பண்ணிருக்கான். இதெல்லாம் வந்து பாருங்க, டாக்டர்ஸே வந்து யோசிச்சு செய்யக்கூடிய விஷயங்கள். இவன் எந்த ஒரு தைரியத்துல செஞ்சிருக்கான் அப்படின்னு தெரியல. அவனோட ஒரு நல்ல விஷயம், நல்ல நேரம் என்னன்னா, அவன் செஞ்ச யாருக்கும் உயிர் போகல அப்படின்லாம். இது வந்து பாருங்க, அவன் நார்மலாவே இல்லை அப்படின்னு அர்த்தம். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் என்னோட மனக்கட்டுப்பாடுலே இல்லை. நான் வந்து ஒரு ட்ரக் அடிக்டா இருக்கலாம், நான் எக்ஸ்ட்ரீம்ஸா வந்து இது வந்து அபியூஸ் பண்றேன். அப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு வியர்டான எண்ணங்கள்லாம் வரும். அதுக்கும் மேல எனக்கு சைக்காலஜிக்கலி என்னோட மைண்ட் வந்து ஹெல்த்தியா இல்ல. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அதுக்கு தனித்தனி ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அது வந்து வெளிநாட்டுல இருக்காங்க. அதெல்லாம் வந்து அத்தனையும் இந்த பையனே செஞ்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம். செஞ்சிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரவேற்கக்கூடிய விஷயமே இல்ல. ஆமா, இது வந்து பாருங்க, இதெல்லாம் தொடர்ந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு மனுஷால பாக்குறதுக்கே ஒரு பயம் வந்துரும் இல்லைங்களா? இப்ப மனுஷங்களை பார்த்தே மனுஷங்க பயப்படுற மாதிரி ஒரு காலகட்டம் ஆயிடும். இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் என்கரேஜ் பண்ணவும் கூடாது அப்படின்றத சொல்றான். அவன் வந்து பாருங்க, இதோட விடலமா பிறப்புறுப்புல எல்லாம் டாட்டூ போட்டிருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் ஒரு நார்மல் பிஹேவியர், அப்நார்மல் பிஹேவியர் தான். ஒரு கையில டாட்டூ பாட்டுக்கும். கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க நெஞ்சில போட்டுக்கிறாங்க, தொப்புள் பகுதியில போட்டுக்கிறாங்க, முதுகுல போட்டுக்கிறாங்க, எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸ் நிறைய போட்டுக்கிறாங்க, கொஞ்சம் மைல்டா ஹிடன் ஏரியால போட்டுக்கிறாங்க. நம்ம பாக்குறோம் செலிபிரிட்டிஸ்லாம் அந்த மாதிரிலாம் போட்டுக்கிறாங்க. பிறப்புறுப்புல டாட்டூ போட்டு இவங்க யாரு காமிக்க போறாங்க? ஆக்சுவலி
பிறப்புறுப்புல டேட்டூ போட்டு இவங்க அது வந்து யாருக்கு காமிக்க போறாங்க? அப்ப அந்த மாதிரிலாம் யாருக்கு தோணும் அப்படின்னம்மா, ட்ரக் அபியூஸ். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் எல்லாம் தோன்றும். ஒரு ஓகே. வித்தியாசமான எண்ணங்கள், ஒரு வியர்டான எண்ணங்கள், ஒரு குரூரமான எண்ணங்கள் இதெல்லாம் தோணும். தோணும். அந்த பையனோட நெறைய விஷயம் செஞ்சதே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய குரூரமான பிஹேவியர்கள் Behavior, அப்படின்னு இருந்து தானே இருக்கு. ஆமா. அந்த நாக்க வைக்கிறது, அந்த நாக்க வச்சு வந்து இப்படி இப்படி பண்ணி பண்றது. காமிக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாம்மா, நெறைய பசங்க அதெல்லாம் விருப்பப்படுறாங்க. இந்த மாரி பண்றதுனால சின்ன பசங்க மனசுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அது இம்பாக்ட் ஏற்படும். எஸ். நம்மளும் இப்படி பண்ணிக்கணும். எஸ். அப்படின்ற மாரி ஒண்ணும் இல்லம்மா. ஸ்பைடர் மேன பார்த்து மேல இருந்து குதிச்ச பசங்க எத்தனை பேர் நம்ம எவ்வளவோ பார்த்திருக்கோம். பேரு மேம். இல்லைங்களா? சக்திமான பார்த்து மேல இருந்து மேல குதிச்ச குதிச்சவங்க குழந்தைங்களும் நம்ம நிறைய பார்த்திருக்கோம்ல. அப்ப இதெல்லாம் மேக்ஸ் அன் இம்பாக்ட்மா. இது Okay. வந்து சின்ன பசங்க மனசுல பெரும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் என்கரேஜ் பண்ணவும் கூடாது. கவர்ன்மெண்ட் ஷுட் டேக் ஆக்ஷன் அப்படின்றது தான் உண்மைம்மா. ஓகே மேம். இப்போ நம்ம டாட்டூ சைடு வரலாம். டாட்டூஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளோட பாரம்பரியத்திலேயே வந்துட்டு முன்னாடி இருந்திருக்கு. ஆமா. இப்போ முன்னாடி வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் சொல்ல மாட்டாங்க. அதனால பச்சை குத்தி வச்சிருப்பாங்க. யாராவது கேட்டா வந்துட்டு கையை காட்டுற வழக்கம் எல்லாமே வந்துட்டு நம்ம ஊர்லயும் இருந்திருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு டாட்டூஸ்லாம் போடுறாங்க. ஸோ இப்போ எந்த மாதிரி இடத்துல வந்துட்டு போடலாம், எந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு அறவே போடவே கூடாது? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த டாட்டூஸ் அப்படின்றது இப்பத்திய காலகட்டத்துல இல்ல. சந்திரகுப்த மௌரியர் பீரியட்ல இருந்து இந்த டாட்டூஸ் அப்படின்றது இருக்கு. சந்திரகுப்தர் மௌரியரோட நம்ம ஹிஸ்டரி படிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அம்மா அந்த நந்தன் அப்படின்ற அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பர்சன். அந்த இளவரசியை அந்த ராணியை வந்து அவன் வந்து லவ் பண்ணி அந்த ராஜனை கொண்டு அரசாளுவான். அப்ப இந்த சந்திரகுப்த மௌரியரோட அம்மா வந்து முழு பிரெக்னன்ட், அதாவது ஃபுல் டேர்ம் பேபியோட அவங்க வராங்க. ஓகே. அந்த லேடி வந்து குளிக்கிறத அவன் பார்த்து அவனுக்கு பிடிச்சிருக்கும். Okay. அவங்கள வந்து லவ் பண்ணுவான். லவ் பண்ணி அவங்கள அட்ராக்ட் பண்ணும், அவங்கள அடையணும்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை கொண்டுடுவான். இந்த அம்மா தப்பிச்சு ஓடி வரும். தப்பிச்சு ஓடி வரும்போது நல்ல மழை நல்லா பெய்யுற மாதிரி இருக்கும்போது மயில் தோகை விரிச்சாடும். ஓகே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த லேடி என்ன பண்ணுன்னா, கங்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, நெருப்பு எடுத்து சந்திரகுப்த மௌரியரோட கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மயில் இறக வரைஞ்சு வைப்பான். ஓகே. அதை பார்த்துதான் பின்னாடி வந்து சாணக்கியர் இவர் ராஜவம்சம், மௌரிய வம்சம் அப்படின்னு கண்டுபிடிப்பார். ஓகே. புரியுதுங்களா? இந்த மாதிரி டாட்டூஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜா ராணி காலத்துல வீரத்தினோட அடையாளமா கருதப்பட்டுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாருங்க முன்னோர்கள்லாம் அந்த டாட்டூஸ் எல்லாம் போட்டாங்க. அது ஆரோக்கியத்தின் அடையாளமா கருதப்பட்டுச்சு. எப்படி அப்படின்னா இப்ப இருக்க மாதிரி டைஸ்லாம் தே ஓன்ட் யூஸ். ஓகே. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மூலிகைகள் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. மூலிகைகள் சாரை எடுத்து இந்த கல்லினோட முள்ளை எடுத்து டாட்டூ போட்டாங்க. ஓகே. இது வந்து பாருங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயமா இருந்துச்சு. இதுல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாச்சு. அதுக்கும் மேல இந்த சிகப்பு கலருக்கெல்லாம் கள்ளி பழத்தினோட சாயம் எடுத்து போட்டாங்க. இந்த காலகட்டத்துல நாங்க வந்து பாத்தீங்கன்னா கேன்சருக்குலாம் கள்ளி பழம் சாப்பிடு அப்படின்னு நானே என்னோட பேஷண்ட்ஸ்க்கு எத்தனையோ பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே. கேன்சரா நீங்க கூட வந்து ரேடியேஷன் பண்ணுங்க, கீமோ பண்ணுங்க, என்ன டாக்டர் அட்வைஸ் பண்றாங்களோ செய்யுங்க. கூட கன்சர்வேட்டிவ் ஹோமியோபதி மெடிசன் எடுங்க. பியாண்ட் தட் இந்த மாதிரி இந்த பேல் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, பேல் ஃப்ரூட்னா ஏஜில் மாம்பழம், இந்த வில்வப்பழம். ஓகே. வில்வப்பழம் வந்து ஜூஸ் குடிங்க. இப்ப லேடிஸ்க்கு மார்பக புற்றுநோய்னா இந்த டிராகன் ஃப்ரூட் எடுங்க, இந்த கள்ளிப்பழம் சாப்பிடுங்க, கள்ளிப்பழம் ஜூஸ் கொடுங்க, பீட்ரூட் சாப்பிடுங்க. இப்படி நிறைய வெஜிடபிள்ஸ், ரெயின்போ ஆஃப் வெஜிடபிள்ஸ் அப்படின்ற சாப்பிட சொல்லுவோம். அப்ப அந்த டாட்டூ வந்து பாருங்க ஆரோக்கியம் சார்ந்ததா இருந்துச்சு. ஸோ வீரம் சார்ந்தது, ஆரோக்கியம் சார்ந்தது. அதுக்கு அடுத்த காலகட்டத்துல அவங்க வந்து பாருங்க அதிகப்படியான பாசத்தை வெளிப்படுத்துறதுக்கு டாட்டூ போட்டாங்க. ஸோ அன்பு சார்ந்ததா இருந்துச்சு. நடுவுல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் அது ஃபேஷன் சார்ந்ததா போயிடுச்சு. இப்போ எனக்கு வழியெல்லாம் நான் தாங்கிக்கணும். எப்படின்னா நான் வந்து ஃபேஷனபிளா இருக்கணும். எனக்கு டாட்டூ போட்டுதான் என்ன ரொம்ப ஃபேஷனா எல்லாரும் நினைக்கிறாங்க, என்ன ரொம்ப ஹைஃபையா நினைக்கிறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது ஃபேஷன் சார்ந்ததா மாறுச்சு. அதையும் மீறி இவங்க இப்ப பண்றது வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. இதை எதுவுமே நம்ம வந்து எதுலையுமே சேர்த்துக்க முடியாது அப்படின்லாம். இந்த டாட்டூலயும் வந்து பாருங்கம்மா இப்ப இந்த முள்ள வச்சு மூலிகைகள் வச்சு டாட்டூ போடுறதுலாம் கிடையாது. பட் பியாண்ட் தட் இந்த டாட்டூ கஸ்டம்லயும் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா இந்த கோவா மாதிரி ஏரியா, அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் வந்து சில இடத்துல நம்ம பார்க்கலாம். நீங்க சோஷியல் மீடியால பார்க்க கூட பார்த்திருப்பீங்க. இறந்தவங்களோட அஸ்தியை வச்சு டாட்டூ போடுறாங்க. எதுன்னா அதை வந்து இப்ப ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணோட லவ்வரு இல்ல ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு அப்படின்னா அவரோட ஹஸ்தியை அந்த டாட்டூ இங்க்ல கரைச்சு போடுறது, இப்படி ஒரு கஷ்டமும் இருந்துச்சு. அந்த கஷ்டம்ல கொஞ்சம் காம்ப்ளிகேஷனும் இருந்துச்சு. அது நம்ம இன்னொரு பதிவுல பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு கஷ்டமும் இருக்கு. ஆக வந்து பாத்தீங்கன்னா காலத்துக்கு ஏத்த மாதிரி அது மாறுது. இது கூட கொஞ்சம் ஓகே, அவங்களோட லவ்வ பிரதிபலிக்கும் விதமா அந்த ஆஷை வச்சு அந்த அஸ்தியை வச்சு போட்டுக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரிமா, கண்ணுக்குள்ள போட்டுக்கிறது. இப்ப அகைன் அதுல வந்து பாருங்க இந்த லிப் டாட்டூ. எஸ், லிப் வந்து பாத்தீங்கன்னா இந்த நேச்சுரல் பிளஷ், நேச்சுரல் ரோஸ் கலர் வந்து பாத்தீங்கன்னா டாட்டூ போட்டுக்கிறது. இந்த ஐப்ரோஸ் அது மைக்ரோ பிளேடிங் பண்ணிக்கிறது, இதெல்லாம் கூட ஓகே. அதெல்லாம் வந்து ப்ராப்பரா வந்து ட்ரெயின் எடுத்து பண்றாங்க.
இந்த பையன் பண்ணது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. எக்ஸ்ட்ராடினரி. ஆமா, இது வரவேற்கக்கூடியது இல்ல அப்படின்றது தான் என்னோட கருத்து. இன்னொன்னு சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் சாலிடா இந்த மாதிரி பசங்க கச்சா முச்சான் டாட்டூ போடுறாங்க. ஓகே. இந்த மாதிரி பிறப்புறுப்பு டாட்டூ எல்லாம் போடுறாங்க. அதுக்கும் மேல ஒரு ஒரு கொம்பு வச்சுக்கிறாங்க, அதுக்கும் மேல இங்க ரிங் போட்டுக்கிறாங்க, கண்ணுக்குள்ள கலர்லாம் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அப்படின்றது சாலிடா தேவை அப்படின்றத நான் சொல்ல ஓகே விரும்புறேன். மேம். இது பார்த்துக்கிட்டு இருக்க இப்போ வெளியில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு பையனா இருக்கட்டும், ஒரு பொண்ணா இருக்கட்டும், ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு சோஷியல் மீடியால இருந்து தான் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. உண்மை. ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருக்க சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும், இல்ல ஒரு காலேஜ் போகிற ஒரு மிட் ஏஜ்ல இருக்கிற பசங்க வந்துட்டு இது எப்படி வந்துட்டு கன்சியூம் பண்ணிக்கணும் மேம்? ஆக்சுவலி என்னன்னா இதை பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாட்டூ போடணுன்ற ஆசை ஆசை வரும். ஆசை வரும், ஆசை உண்டு. அம்மா எனக்கு தெரிஞ்சு என் குழந்தையம்மா நான் டாட்டூ போட்டுக்கிட்டோமா அப்படின்னு கேட்டுருவேன். ஓகே. நான் வந்து அது வந்து அட்வைஸ் பண்ணதில்லை. ஏன்னா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க என்னத்த போய் டாட்டூ போடுறது. அது என்னன்னா நிறைய நம்ம இந்த இன்ஸ்டால எல்லாம் பார்க்கும்போது அந்த டாட்டூ ஆர்டிஸ்ட்லாம் நிறைய போடுறாங்க இல்லைங்களா. அதனால பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா டாட்டூ போட்டதில் நிறைய டீமெரிட்ஸும் இருக்கு. இன்ஃபெக்ஷன் வரும், நிறைய பேருக்கு அலர்ஜி வரும், நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஹீல் ஆகிறதே இல்லை, அதுக்கு மேலே சூப்பர் இம்போஸ்ட் இன்ஃபெக்ஷன் வர்றது உண்டு. அப்போ ஏன் டாட்டூ போடுவானே, பழைய கஸ்டம் பிரகாரம் மூலிகையில் டாட்டூ போடுறாங்க, மூலிகை சாறு போடுறாங்க அப்படின்னா போட்டுக்கலாம். இது வந்து நாங்கள்லாம் சஜஸ்ட் பண்ணுறதே இல்லைம்மா. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். ஏன்னா இப்போ வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயத்தை வந்துட்டு அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க. இது கண்டிப்பாக வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் பார்த்துட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு புரிஞ்சு கொஞ்சம் அந்த அவேர்னஸ் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ரொம்ப நன்றி மேம். நன்றி.